இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜூன் மாதத்தில் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்குது, தொழில், பணவரவு, குடும்ப ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கைன்னு என்னென்ன திருப்பம் இருக்குது, கிரகங்களோட சஞ்சாரத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற யோக பலன் என்ன, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமா தராதா, முழுமையான மிதுன ராசி மாத பலன் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் மாற்றம் நிறைந்த மாதமாக அமையும். அதாவது எப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றம் நிகழக்கூடும். அதாவது தொழில், பணவரவு, குடும்பம், உறவு போன்ற துறையில் புதிய அனுபவம், முன்னேற்ற வாய்ப்பு இருக்கும். மாதத்தோட முதல் பாதியில் சில சவால், செலவு மற்றும் அலைச்சல் இருக்கும். முதல் 15 நாளில் எதிர்பாராத செலவு, வேலை தொடர்பான அழுத்தம், பயணங்கள் அல்லது சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். சில காரியங்கள் தாமதமாக நடக்கலாம். இருப்பினும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். இரண்டாவது பாதியில் பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது 14 அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக மாறும் என்பதை குறிச்சிக்கோங்க. தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பம் குறைந்து தெளிவு உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது எப்படின்னா, உங்கள் சிந்தனை திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் செயல்பாடு வேகம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் இல்லாமல் தைரியமாக முன்னேறக்கூடிய மனநிலை உருவாகும். மற்றவர்களை பாராட்டும் மதிப்பும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த சில திட்டங்களை செயல்படுத்துகிற வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பல காரணங்களால் தள்ளிப்போன சில விஷயங்களை மீண்டும் தொடங்கப்படலாம். புதிய தொழில் தொடங்குவது, வேலை மாற்றம், முதலீடு, வீடு அல்லது வாகனம் வாங்குதல் போன்ற புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி, குடும்ப சந்திப்புகள் அல்லது மகிழ்ச்சியான செய்திகளால் சந்தோஷமான சூழல் நிலவும். உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும். முன்பு இருந்த உறவினர்கள் இருந்த உறவை விட இந்த தடவை இன்னும் வலுவாக இருக்கும். முக்கியமான நேரத்தில் அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்க ஆலோசனையும் மற்றும் ஆதரவும் சில முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்பு தேடி வரும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டப்படும். அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களை பாராட்டுவாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னா சப்போர்ட் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளரின் ஆதரவு அதிகரிக்கும். லாபம் உயரக்கூடும். அதாவது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அவங்களோட கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். இருந்தாலும் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத செலவு எதுன்னு தோணுதோ அதெல்லாம் செலவு செய்யாமல் விட்டுருங்க. பணவரவு கொஞ்சம் சீராகவே இருக்கும். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக ஆலோசனை பெறுவது அவசியம். அதாவது இப்போ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2-3 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நிலம், வீடு, வாகனம் போன்ற சொத்து தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். அதாவது இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல்வியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தணும். சிறந்த வெற்றிகளை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, குரூப் 1, குரூப் 2 இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாரம் அமைய வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து புரிதல் அதிகரிக்கும். அதாவது உங்கள் காதலுக்குள்ளே சண்டை இருந்ததுன்னா அந்த வேறுபாடெல்லாம் குறைஞ்சி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் தலைவலி, உடல் சோர்வு, உஷ்ணம் போன்ற பிரச்சனை ஏற்படலாம். அதனால் சரியான உணவும் பழக்கமும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மன அமைதியை வழங்கும். இந்த மாதத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் வழிபாடு, குரு பகவான் மற்றும் விஷ்ணு வழிபாடு சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும். பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். மொத்தத்தில் ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் மாதமாக இருக்கும். நல்ல திட்டத்தோடையும் பொறுமையோடையும் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்பு நிறைந்த காலமாக இருக்கும். ஆரம்பத்தில் சில சவால் இருந்தாலும் அவற்றை தன்னம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் சமாளித்தா வெற்றி நிச்சயம். தொழில், பணவரவு, குடும்பம் மற்றும் கல்வி, உறவு போன்ற முக்கிய துறையில் சாதகமான மாற்றம் உருவாகுங்க. தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல பலன்களை முழுமையாக பெற முடியும். குரு பகவானோட அருளும் பெரியவர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு துணையாக வாழ்க்கையில் புதிய உயரத்தை அடைய உதவும். நம்பிக்கையுடன் செயல்படுங்க. இந்த ஜூன் மாதம் உங்கள் கனவை நினைவாக்க சிறப்பான மாதமாக அமையும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நன்றி.